டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு நிகழ்வுக்கு செல்வது குறித்து முடிவெடுக்கவில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ரிஷிகேஷ், பத்ரிநாத் உள்ளிட்ட ஆன்மீக பயணம் மேற்கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கும் திமுக கூட்டணி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அப்படியே என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் அம்மா பெரிய வெற்றி எடுக்கிறார்கள். அவருக்கு அவருடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மத்தியில் இந்திய மூணாவது ஆட்சி அமைச்சர் மூணாவது மோடி அவர்கள் அவருக்கு பாராட்டுகள். படப்பிடிப்பு முடிந்து ஓய்வில் இருந்த நடிகர் ரஜினிகாந்த் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. ஒடிஷாவில் பாஜக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் முதலமைச்சர் பதவிக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முன்னாள் மத்திய அமைச்சர் ஜுவல் ஓரம், முன்னாள் தலைமை தணிக்கை அதிகாரி கிருஷ் முர்மு ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. 147 உறுப்பினர்களை கொண்ட ஒடிஷா சட்டப்பேரவைக்கான தேர்தலில் பாஜக 78 இடங்களை கைப்பற்றி முதல் முறையாக ஆட்சியை பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான் புதிய முதலமைச்சராக இருப்பார் என்று பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து கட்சியின் மத்திய ஆட்சிமன்ற குழு முடிவு செய்யும் என்று மாநில பாஜக தலைவர் மன்மோகன் சமல் கூறியுள்ளார். இதன்படி முதலமைச்சரின் பெயர் இன்று அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் பதவிக்கு மத்திய அமைச்சராக உள்ள தர்மேந்திர பிரதானின் பெயர் அடிபடுகிறது. அதே நேரம் MP பதவியிலிருந்து அவரை பதவி விலகச் செய்வது சரியாக இருக்காது என்று கருதப்படுகிறது. இதனால் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜுவல் ஓரம், பாஜக துணைத் தலைவர் பைஜெயந்த் பாண்டா உள்ளிட்டோரின் பெயர்கள் அடிபடுகின்றன. மேலும் ஓய்வு பெற்ற AS அதிகாரியும் முன்னாள் தலைமை தணிக்கை அதிகாரியுமான கிருஷ் முர்முவுக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குஜராத்தில் முதலமைச்சராக மோடி இருந்தபோது அந்த மாநிலத்தில் முர்மு பதவி வகித்துள்ளார். இதனால் யார் முதலமைச்சர் என்பது விரைவில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று மழை பெய்த நிலையில் சென்னை விமான நிலைய வளாகத்தில் குளம் போல் நீர் தேங்கியது. இந்நிலையில் கோவை, திருப்பூர் உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் கனமழையால் பிரதான பகுதியான போயஸ் கார்டன், கஸ்தூரிரங்கன் சாலையில் தண்ணீர் தேங்கியது. விமான நிலையத்தில் தண்ணீர் சூழ்ந்தது. உள்நாட்டு முனையத்தின் வருகை பகுதி அருகே மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் குளம் போல் தேங்கியிருந்தது. இதில் வாகனங்கள் மிதந்தபடி சென்றன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பெய்த கனமழையால் பொன்னேரி பழவேற்காடு சாலையில் உள்ள ரயில்வே மேம்பால சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதனால் சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. எடப்பாடி நகரின் பிரதான சாலைகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மதுரையிலும் பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்தில் கனமழையால் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையம் முன்பு சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புடரி பகுதியில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டையில் 1 மணி நேரம் கனமழை பெய்த நிலையில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், கீழராஜவீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 30 நிமிடங்களுக்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் வடக்கு நத்தம் பகுதியைச் சேர்ந்த சரிதா என்பவர் மழையின் போது சாலையோரம் இருந்த மரத்தின் கீழ் ஒதுங்கிய போது மின்னல் தாக்கி உயிரிழந்தார்.
கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் மழை பெய்தது. கரூரில் ஆண்டான் கோயில் கீழ்ப்பாகம் பாரத ஸ்டேட் வங்கி காலனி பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அதனை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மழைநீர் செல்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதேபோல தருமபுரி, கிருஷ்ணகிரி, நெல்லை மாவட்டங்களில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி ஆகிய 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அயர்லாந்து அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. கேப்டன் ரோஹித் சர்மா அரை சதம் விளாசினார். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வருகிறது. இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் அயர்லாந்து அணியை நேற்று எதிர்கொண்டது. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதன்படி முதலில் களமிறங்கிய அயர்லாந்து அணி தொடக்கம் முதலே இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. அயர்லாந்து வீரர்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். 7வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய கரோத் டெலானி மட்டும் நிலைத்து ஆடி 26 ரன்கள் எடுத்தார். இதனால் அந்த அணி 16 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 96 ரன்களையே சேர்த்தது. இந்திய தரப்பில் ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட்டுகளையும், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 97 ரன்கள் என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர். இதில் 1 ரன்னில் ஆட்டமிழந்து விராட் கோலி அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் ரிஷப் பந்தும் ரோஹித் சர்மாவும் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். எனினும் 37 பந்துகளில் 52 ரன்கள் சேர்த்திருந்த ரோஹித் சர்மா காயம் காரணமாக வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து 12.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டிய இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக பும்ரா தேர்வு செய்யப்பட்டார். புள்ளிகள் பட்டியலில் ஏ பிரிவில் இந்திய அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அணியை வரும் 9ஆம் தேதி இந்திய அணி எதிர்கொள்ள உள்ளது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட 75க்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் பதவியேற்பு விழாவில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்கிறார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வென்றிருக்கூடிய நிலையில் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்தி மொழியில் தன்னுடைய வாழ்த்துக்களை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியேற்றக்கூடிய பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் 65 கோடி வாக்காளர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதற்கு நன்றி தெரிவித்திருக்கூடிய மோடி தன்னுடைய நண்பர் ஜோ பைடனிடம் அன்பான வாழ்த்துக்களையும் இந்திய ஜனநாயகத்திற்கான அவருடைய பாராட்டுக்களையும் ஆழமாக மதிக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார். அப்போது பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததாகவும் இதனை விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டதாகவும் இலங்கை அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதேபோன்று சீனா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் சந்திரபாபு நாயுடு பீகாரில் எந்த கூட்டணியில் இருந்தாலும் தனது அரசியல் வலிமையை பறைசாற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் மத்தியில் அமைய உள்ள பாரதிய ஜனதா அரசுக்கு மிக முக்கியமான கூட்டணி தலைவர்களாக உருவெடுத்துள்ளனர். அரசியல் ரீதியாக இந்த இருவரின் எழுச்சி எப்படி சாத்தியமானது என்பதை அலசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஆந்திராவின் புதிய தலைநகரான அமராவதி கட்டமைக்க சிறப்பு நிதி அளிக்காத காரணத்திற்காக பாஜக கூட்டணியில் இருந்து 2018ஆம் ஆண்டு விலகிய சந்திரபாபு நாயுடு 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் ஆந்திரா சட்டப்பேரவைத் தேர்தலிலும் படுதோல்வியை சந்தித்தார். ஆந்திராவின் முதலமைச்சராக பதவியேற்ற ஜெகன்மோகன் சந்திரபாபு நாயுடுவுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி அளித்தது மட்டுமன்றி சட்டப்பேரவையிலும் சவால் விடும் வகையில் பலமுறை பேசினார்.
జగన్మోహన్ రెడ్డి అనే వ్యక్తి మాట్లాడినంటే నీకు దమ్ము ధైర్యము నిజాయితీ సిగ్గు ఏమన్నా ఉంటే చూపించమని అడుగుతా ఉన్నా. இந்த சூழலில்தான் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 371 கோடி ரூபாய் ஊழல் புகாரில் ஜெகன்மோகன் தலைமையிலான ஆந்திர அரசு தொடர்ந்த வழக்கில் சந்திரபாபு நாயுடு சிறையில் அடைக்கப்பட்டார். சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த இந்த திடீர் கைது சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடக் கூடும் என அவரது ஆதரவாளர்கள் அஞ்சினர். ஆனால் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசுடன் மீண்டும் நட்பை புதுப்பித்துக் கொண்ட சந்திரபாபு நாயுடுவுக்கு 2023ஆம் ஆண்டு நவம்பரில் இடைக்கால பெயில் கிடைத்தது. இதன் பின்னர் மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்த சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனா கட்சியையும் கூட்டணியில் இணைத்துக் கொண்டார். 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்த சந்திரபாபு நாயுடு கிங் மேக்கர் என அறியப்பட்டார். தற்பொழுது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 16 எம்பிக்களுடன் இரண்டாவது பெரிய கட்சியாக திகழும் சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மை பலத்தை பெறாத பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். மறுபுறம் பீகாரின் அரசியல் அடையாளமாக திகழும் நிதிஷ்குமார் 12 தொகுதிகளை வென்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3வது பெரிய கட்சி என்ற பெயரை பெற்றுள்ளார். 1996ஆம் ஆண்டு முதல் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வந்த நிதிஷ்குமார் 2005ஆம் ஆண்டில் பீகார் முதலமைச்சராக பதவியேற்றார். அதற்கு முன்பாக 2001ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசில் ரயில்வே அமைச்சராகவும் முத்திரை பதித்தவர். 2013ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து கூட்டணியை முறித்துக் கொண்ட நிதிஷ் தனது அரசியல் எதிரியான லாலு பிரசாத்துடன் கைகோர்த்ததுடன் காங்கிரஸையும் இணைத்து மகா கூட்டணியை அமைத்தார். பின்னர் பல்வேறு காரணங்களால் பாஜகவுடன் மீண்டும் 2017ஆம் ஆண்டு இணைந்த நிதிஷ்குமார் சட்டமன்ற தேர்தலில் வென்று பீகாரின் முதலமைச்சராக தொடர்ந்தார். இடையில் மீண்டும் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அமைத்த நிதிஷ் திடீரென பாஜக ஆதரவுடன் தனது ஆட்சியை தொடர்ந்து வருகிறார். இந்த சூழலில் பாஜக கூட்டணியில் மக்களவைத் தேர்தலில் சந்தித்த நிதிஷ் 12 எம்பிக்களை வென்றதன் மூலம் மீண்டும் தேசிய அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளார்.